ஹாய் கைஸ், 8ஆம் வகுப்பு அறிவியலில் 2ஆம் பருவத்தில் இயற்பியல் டாபிக் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொருள்களில் நடைபெறும் இயற்பியல் மற்றும் வேதியியல் நிகழ்வுகளில் உள்ள வெப்ப ஆற்றலின் மதிப்பினை கணக்கிடும் முறைக்கு டேஸ் என்று பெயர். வெப்ப அளவியல். ஆற்றலின் SI அலகு என்ன? ஜூல். வெப்பத்தை எந்த அலகால் குறிப்பிடலாம்? ஜூல். வெப்பத்தை அளவிட பொதுவாக பயன்படுத்தப்படும் அலகு எது? கலோரி. இயற்கையாகவே புவியின் மீது திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 நிலைகளிலும் காணப்படுகின்ற ஒரே பருப்பொருள் எது? நீர். ஒரு பொருளின் நிலையை பொறுத்து வெப்ப பரிமாற்றம் எத்தனை விகிதங்களில் நடைபெறுகிறது? 3. அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? வெப்பக்கடத்தல். சிறந்த வெப்பக்கடத்திகள் எது? உலோகம். இக்லூ எனப்படும் பனி வீடுகளில் உள்பகுதியின் டேஸ் சுற்றுப்புறத்தை விட அதிகமாக இருக்கும். வெப்பநிலை. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது மூலக்கூறுகளின் இயக்கத்தினால் வெப்பம் கடத்தப்படும் முறைக்கு டேஸ் என்று பெயர். வெப்பச்சலனம். நிலக்காற்று மற்றும் கடல் காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாவதற்கு காரணமானது எது? வெப்பச்சலனம். வெப்ப ஆற்றலானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக பரவும் முறை எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கதிர்வீச்சினை எதிரொலிக்கும் நிறம் எது? வெண்மை. எதன் மூலம் வெப்ப ஆற்றல் பரவுவதை நம் கண்களால் காண முடியும்? வெப்ப கதிர்வீச்சு. 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு டேஸ் என வரையறுக்கப்படுகிறது? 1 கலோரி. 1 கலோரி என்பது 4.189 ஜூல். உணவுப் பொருள்களில் உள்ள ஆற்றலின் அளவு எந்த அலகால் குறிப்பிடப்படுகிறது? கிலோ கலோரி. ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1K உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு அப்பொருளின் டேஸ் என வரையறுக்கப்படுகிறது? வெப்ப ஏற்புத்திறன். வெப்ப ஏற்புத்திறனின் அலகு என்ன? கலோரி பர் டிகிரி செல்சியஸ். வெப்ப ஏற்புத்திறனின் SI அலகு என்ன? ஜூல் கெல்வின் இன்வர்ஸ். 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1K அளவு உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவே அப்பொருளின் டேஸ் என வரையறுக்கப்படுகிறது? தன்வெப்ப ஏற்புத்திறன். தன்வெப்ப ஏற்புத்திறனின் அலகு என்ன? ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். தெர்மோ எனும் சொல்லின் பொருள் என்ன? வெப்பம். எதனால் ஏற்படும் வெப்ப ஆற்றலின் அளவை அளவிட பனிக்கட்டி கலோரிமீட்டர் பயன்படுத்தப்பட்டது? வேதியியல் மாற்றம். வெற்றிடக் குடுவை முதலில் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? சர் ஜேம்ஸ் திவார். வெற்றிடக் குடுவை முதலில் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? 1892. பொருள்கள் ஒன்றையொன்று விலக்குவதற்கு அல்லது ஈர்ப்பதற்கு காரணமான அடிப்படை பண்பை பெற்றிருப்பது டேஸ் எனப்படும்? மின் துகள்கள். மின் துகள்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2. தவறான கூற்றை தேர்ந்தெடு. புரோட்டானின் மின்னோட்ட மதிப்பு எதிர்குறியாகவும் எலக்ட்ரானின் மின்னோட்ட மதிப்பு நேர்குறியாகவும் இருக்கும். இந்த தவறான கூற்று. மின் நடுநிலையில் இருக்கும் ஒரு பொருள் எதனை இழப்பதால் மட்டுமே நேர் மின்னோட்டமுடைய பொருளாகிறது? எலக்ட்ரான். தவறானதை தேர்ந்தெடு. பட்டுத்துணி அதிக எலக்ட்ரான்களை பெறுவதால் அது நேர் மின்னோட்டம் பெறுகிறது. இது தவறான கூற்று. மின் துகள்களை தங்களுக்குள் பாய அனுமதிக்கும் பொருள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மின் கடத்திகள். மின் கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டுகள் எது? அலுமினியம். மின் துகள்களை தங்களுக்குள் எளிதாக பாய அனுமதிக்காத பொருள்கள் டேஸ் எனப்படும்? மின்காப்பு பொருள்கள். மின்காப்பு பொருள்களுக்கு எடுத்துக்காட்டுகள் எது? ரப்பர். தொடுதல் மூலம் ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு டேஸ் இடமாற்றம் செய்யும் முறைக்கு கடத்துதல் மூலம் இடமாற்றம் செய்தல் என்று பெயர். மின் துகள்கள். எலக்ட்ரான்கள் குறைந்த மின்னழுத்தமுள்ள பகுதியிலிருந்து அதிக மின்னழுத்தமுள்ள பகுதியை நோக்கி பாயத் தொடங்கும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மின்னோட்டம். 2 கோளங்களின்
மின்னூட்டங்களுக்கு இடையேயான வேறுபாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மின்னழுத்தம். உயர் மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்தை நோக்கி பாய்வது எது? மரபு மின்னோட்டம். பொருளொன்றில் டேஸ் இருப்பதை கண்டறிய பயன்படும் அறிவியல் கருவி நிலைமின்காட்டி ஆகும். மின்துகள்கள். நிலைமின்காட்டி எத்தனை வகைப்படும்? 2. 1600ஆம் ஆண்டு எந்த ஆங்கிலேய இயற்பியல் அறிஞர் முதன்முதலாக நிலைமின்காட்டியை வடிவமைத்தார்? வில்லியம் கில்பர்ட். முதலாவது அறிவியல் சாதனம் எது? நிலைமின்காட்டி. மின்சாரத்தை கடத்தும் பொருள்களை பயன்படுத்தி எது வடிவமைக்கப்படுகிறது? நிலைமின்காட்டி. வில்லியம் கில்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட நிலைமின்காட்டி எவ்வாறு அழைக்கப்பட்டது? வெர்சோரியம். தங்க இழை நிலைமின்காட்டியை வடிவமைத்த ஆங்கிலேய அறிவியல் அறிஞர் யார்? ஆப்ரகாம் பெனட். எந்த ஆண்டு தங்க இழை நிலைமின்காட்டியை ஆப்ரகாம் பெனட் என்பவர் வடிவமைத்தார்? 1787. ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு மின் துகள்களை இடமாற்றம் செய்வது டேஸ் எனப்படும்? மின்னேற்றம். தங்க இழை நிலைமின்காட்டியில் பித்தளை குமிழ் வழியாக தங்க இழைகளுக்கு எது இடமாற்றம் செய்யப்படுகின்றன? மின் துகள்கள். மின்னிறக்கம் ஒரு ஊடகத்தில் பொதுவாக எதில் நடைபெறுகிறது? வாயுக்களில். மின்னலின் மூலம் மிகப்பெரிய அளவிலான மின்சாரம் மின்னிறக்கமடைந்து டேஸ் வெப்பநிலைக்கும் அதிகமான வெப்பம் உருவாகிறது. 30,000 டிகிரி செல்சியஸ். மின்னிறக்கம் அடையும் மின்னாற்றலை குறைந்த மின்தடை கொண்ட கம்பியின் மூலம் புவிக்கு இடமாற்றம் செய்யும் முறை எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? புவித்தொடுப்பு. மின்னாற்றலை அளிக்கும் ஒரு மூலம் எது? மின்கலம். வீட்டு உபயோகப் பொருள்களான கொதிகலன் மற்றும் மின் சலவை பெட்டி போன்றவை எத்தனை வகையான கம்பிகளை கொண்டிருக்கும்? 3. எது மின் சாதனங்களின் உலோக பரப்போடு இணைக்கப்பட்டிருக்கும்? புவித்தொடுப்பு. மின் சலவை பெட்டியில் மின்னோட்ட கம்பியானது எதன் மூலம் முறையாக பாதுகாக்கப்பட்டிருக்கும்? மின்காப்புரை. மின்னல் கடத்தி பற்றிய சரியானதை தேர்ந்தெடு. உயரமான கட்டடங்களை மின்னல் பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்க உதவும் ஒரு கருவி மின்னல் கடத்தி ஆகும். இது சரி. 2. மின்னல் கடத்தியில் ஒரு உலோக தண்டானது கட்டடத்தின் மேற்பகுதியில் காற்றுடன் தொடர்பு கொள்ளும் வண்ணம் பொருத்தப்பட்டிருக்கும். இதுவும் சரி. அடுத்து 3. கட்டடங்கள் கட்டப்படும் போது இந்த உலோகத்தண்டும் அதிலிருந்து வரும் தாமிர கம்பியும் கட்டடத்தின் சுவர்களில் பொருத்தப்படும். இதுவும் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு மின்கலத்தின் இரு மின்வாய்களையும் ஒரு உலோக கம்பியினால் இணைக்கும்போது எதிர்மின்வாயில் இருந்து நேர்மின்வாய்க்கு டேஸ் பாயத் தொடங்கும்? எலக்ட்ரான்கள். ஒரு எளிய மின்சுற்றில் எத்தனை கூறுகள் காணப்படும்? 4. ஈல் என்ற ஒரு வகையான விலாங்கு மீன் எத்தனை வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின் அதிர்ச்சியை ஏற்படுத்தும்? 650. ஒன்றுக்கு மேற்பட்ட மின்தடைகளையும் மின்னோட்டம் பாய்வதற்கு ஒரே ஒரு பாதையையும் கொண்டுள்ள மின்சுற்று எது? தொடர் மின்சுற்று. தொடர் இணைப்பில் மின்கலத்திலிருந்து மின்னோட்டம் பாய்வதற்கு எத்தனை மூடிய சுற்று உள்ளது? 1. பக்க இணைப்பு சுற்று பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடு. ஒவ்வொரு கூறிலும் பாயும் மின்னோட்டங்களின் கூடுதல் மின்கலனிலிருந்து பாயும் மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்கும். இது சரி. அடுத்த 2. மின்சுற்றில் உள்ள அனைத்து கூறுகளுக்கிடையே உள்ள மின்னழுத்தம் சமமாக இருக்கும். இது சரி. அனைத்து மின் கூறுகளும் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும். இதுவும் சரி. இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. மின்சாரத்தை கடத்தும் எலக்ட்ரான்களை உண்டு பண்ணும் மின்னோட்டத்தின் டேஸ் ஆகும்? வேதி விளைவு. கரைசலின் வழியாக மின்னோட்டத்தை செலுத்தும் போது கரைசலில் இருக்கும் மூலக்கூறுகள் நேர் மற்றும் எதிர்மின் அயனிகளாக வேதி சிதைவடைவது டேஸ் எனப்படும்? மின்னார் பகுத்தல். உலோகங்களை அவற்றின் தாது பொருட்களில் இருந்து பிரித்தெடுத்தல் மற்றும் தூய்மைப்படுத்துதலில் எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது?
மின்னார் பகுத்தல். ஒரு உலோகத்தின் படலத்தை மற்றொரு உலோகத்தின் மேற்பரப்பில் படிய வைக்கும் நிகழ்வு டேஸ் எனப்படும். மின்முலாம் பூசுதல். இரும்பின் மீது ஏற்படும் அரிமான மற்றும் துருப்பிடித்தலை தவிர்ப்பதற்காக அதன் மீது டேஸ் பூசப்படுகிறது. துத்தநாக படலம். குறைவான உருகுநிலை கொண்ட வெள்ளீயம் மற்றும் காரீயம் கலந்த உலோக கலவையினால் தயாரிக்கப்பட்ட துண்டுக்கம்பி டேஸ் ஆகும். மின் உருகி. காற்றில் வாயுக்களின் கலவையை பொறுத்துக. நைட்ரஜன் 78.09%, ஆக்சிஜன் 20.95%, ஆர்கான் 0.93%, கார்பன் டை ஆக்சைடு 0.04%. எந்த ஆண்டு ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த வேதியியலாளர் CW சீலே ஆக்சிஜனை கண்டறிந்தார்? 1772. பிரிட்டன் அறிவியலாளர் ஜோசப் பிரிஸ்ட்லி தனது தனிப்பட்ட முயற்சியால் ஆக்சிஜனை கண்டுபிடித்த ஆண்டு எது? 1774. கிரேக்க மொழியில் ஆக்சிஜன் என்றால் என்ன பொருள்? அமில உருவாக்கி. ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்திற்கு அடுத்தபடியாக இந்த அண்டத்தில் பரவலாக மூன்றாவதாக காணப்படும் தனிமம் எது? ஆக்சிஜன். வளிமண்டலத்தில் தனித்த நிலையில் ஈரணு வாயு மூலக்கூறாக உள்ளது எது? ஆக்சிஜன். ஆக்சிஜன் ஆனது நைட்ரஜனை விட எத்தனை மடங்கு நீரில் அதிகமாக கரையும் தன்மை உடையது? 2 மடங்கு. டேஸ் கரைதிறனையே ஆக்சிஜனும் கொண்டிருக்குமானால் கடல், ஆறு, ஏரி போன்ற நீர்நிலைகளில் வாழும் உயிரினங்களுக்கு உயிர் வாழ்தல் மிகவும் கடினமான செயலாக இருக்கும். நைட்ரஜன். இணைந்த நிலையில் பூமியின் மேலோட்டில் சிலிகேட்டுகளாகவும் உலோக ஆக்சைடுகளாகவும் உள்ளவை எது? ஆக்சிஜன். வளிமண்டலத்தின் மேல் அடுக்குகளில் ஆக்சிஜன் டேஸ் எனப்படும் மூவணு மூலக்கூறு ஆக உள்ளது. ஓசோன். ஆக்சிஜனின் இயற்பியல் பண்புகளில் சரியானதை தேர்ந்தெடு. ஆக்சிஜன் நிறமற்ற, மணமற்ற, சுவையற்ற வாயு. இது சரி. வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தாது. இதுவும் சரி. ஆக்சிஜன் குளிர்ந்த நீரில் உடனடியாக கரையும். இதுவும் சரி. அப்போதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அலுமினியம் மற்றும் இரும்பு போன்ற உலோகங்களுடன் வினைபுரிந்து அவற்றின் ஆக்சைடுகளை தருவது எது? ஆக்சிஜன். ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ் போன்ற அலோகங்களுடன் ஆக்சிஜன் வினைபுரிந்து அமிலத்தன்மை வாய்ந்த டேஸ் ஆக்சைடுகளை உருவாக்குகின்றது. அலோக. ஆக்சிஜன் எதனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் தருகிறது? ஹைட்ரோகார்பன்கள். காற்று மற்றும் ஈரப்பதத்தின் முன்னிலையில் இரும்பு அதனுடைய நீரேற்றி ஆக்சைடாக மாறும் நிகழ்வு டேஸ் எனப்படும். துருப்பிடித்தல். துரு என்பது நீரேறிய டேஸ் ஆகும். இரும்பு ஆக்சைடு. கீழ்கண்ட கூற்றில் தவறானதை தேர்ந்தெடு. விமானங்களில் எரிபொருளாக பயன்படுகிறது. இது தவறானது. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஆழ்கடலில் மூழ்குபவர்கள், மலை ஏறுபவர்கள், விண்வெளி வீரர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு தேவைப்படும் செயற்கை சுவாசத்தில் ஆக்சிஜன் பயன்படுகிறது. இது சரி. கரித்தூளுடன் ஆக்சிஜனை இணைத்து வெடிபொருள் தயாரிக்கப்படுகிறது. இதுவும் சரி. மெத்தனால் மற்றும் அமோனியா தயாரிக்க இது பயன்படுகிறது. இதுவும் சரி. அப்போதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. தாவரங்களும் விலங்குகளும் வளர்வதற்கு எது தேவைப்படுகிறது? நைட்ரஜன். அனைத்து உயிரினங்களின் அடிப்படை கட்டமைப்பு பொருள்களான புரோட்டீன்கள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்களில் முக்கிய தனிமமாக உள்ளவை எது? நைட்ரஜன். 1772ஆம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த டேஸ் என்பவரால் முதலில் காற்றிலிருந்து நைட்ரஜன் பிரித்தெடுக்கப்பட்டது. கார்ல் வில்கம் சீலே. நான் நைட்டரை உருவாக்குகிறேன் என்று பொருள்படும் நைட்ரஜன் என்ற வார்த்தையானது எந்த கிரேக்க வார்த்தைகளில் இருந்து உருவானதாகும்? நைட்ரோன் மற்றும் ஜூன். நைட்டர் என்றால் நைட்ரஜனின் சேர்மமாகிய டேஸ் ஆகும். பொட்டாசியம் நைட்ரேட். அசோட் என்ற பெயரை பொட்டாசியம் நைட்ரேட்டிற்கு பரிந்துரைத்தவர் யார்? ஆண்டன் லவாய்சியர்.
நெருப்புக்காற்று என அழைக்கப்படும் வாயு எது? ஆக்சிஜன். டேஸ் என்னும் அறிவியலாளர் ஆக்சிஜன் என்று பெயரிட்டார்? லவாய்சியர். மனித உடலில் 4வதாக அதிக அளவில் காணப்படும் தனிமம் எது? நைட்ரஜன். மனித உடலின் மொத்த நிறையில் 3% அளவுக்கு உள்ள வாயு எது? நைட்ரஜன். நமது அண்டத்தில் பரவலாக எத்தனையாவது இடத்தில் காணப்படும் தனிமமாகவும் நைட்ரஜன் உள்ளது? 7வது. சனிக்கோளின் துணைக்கோள்களும் பெரிய துணைக்கோளான டைட்டனின் வாயுமண்டலத்தில் எத்தனை சதவீதம் நைட்ரஜன் உள்ளது? 98%. தனித்த நிலையில் ஈரணு மூலக்கூறாக உள்ள வாயு எது? நைட்ரஜன். எரிமலையில் இருந்து வெளிப்படும் வாயுக்களிலும் நிலக்கரியை எரிக்கும் பொழுது வெளியாகும் வாயுக்களிலும் எது உள்ளது? நைட்ரஜன். இணைந்த நிலையில் டேஸ் எனும் நைட்டர் மற்றும் சோடியம் நைட்ரேட் எனும் சில்லி சால்ட் பீட்டர் ஆகிய தாதுக்களாகவும் நைட்ரஜன் கிடைக்கிறது? மெக்னீசியம் சல்ஃபேட். கரிம பொருள்கள் ஆகிய புரதம், என்சைம்கள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்களிலும் எது காணப்படுகிறது? நைட்ரஜன். நைட்ரஜன் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. நைட்ரஜன் காற்றை விட கனமானது. இது தவறு. உயர் வெப்பநிலை, அழுத்தம் அல்லது வினையூக்கியின் முன்னிலையில் பிற தனிமங்களுடன் வினைபுரியும் திறன் கொண்டது எது? நைட்ரஜன். வெப்பநிலை மானிகளில் உள்ள பாதரசம் ஆவியாகாமல் தடுக்க பாதரசத்திற்கு மேலுள்ள வெற்றிடத்தை நிரப்ப பயன்படுவது எது? நைட்ரஜன். TNT ட்ரை நைட்ரோ டொலுவின், நைட்ரோகிளிசரின் மற்றும் துப்பாக்கி வெடிமருந்து ஆகியவை எவற்றை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன? நைட்ரஜன். நைட்ரஜனின் பயன்களில் சரியானதை தேர்ந்தெடு. திரவ நைட்ரஜன் குளிர்சாதன பெட்டிகளில் பயன்படுகிறது. இது சரி. அமோனியா தயாரிப்பில் ஹேபர் முறை இது பயன்படுகிறது. இதுவும் சரி. இது வாகனங்களின் டயர்களில் நிரப்பப்படுகிறது. இது சரி. இப்போதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. தற்காலங்களில் வாகனங்களின் டயர்களில் அழுத்தப்பட்ட காற்றுக்கு பதிலாக நிரப்பப்படுவது எது? நைட்ரஜன். கார்பன் டை ஆக்சைடு ஒரு கார்பன் மற்றும் எத்தனை ஆக்சிஜன் அணுக்களால் பிணைக்கப்பட்ட வேதிச்சேர்மம்? 2 ஆக்சிஜன். பூமியின் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு எத்தனை சதவீதம் உள்ளது? 0.03%. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் சுவாசித்தலின் போதும் நொதித்தல் நிகழ்வுகளின் போதும் வெளியிடப்படும் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. எந்த வாயு எரிமலையில் இருந்து வரும் மேக்மா மூலம் வெளியேற்றப்படுகிறது? கார்பன் டை ஆக்சைடு. எண்ணெய் மற்றும் வாயுக்கள் உயிரிய சிதைவுக்குள்ளாகும் பொழுது டேஸ் உருவாகிறது? கார்பன் டை ஆக்சைடு. வெப்பப்படுத்தும் போது ஒரு பொருள் திடநிலையில் இருந்து திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு பதங்கமாதல். மனித செயல்பாடுகளினால் வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு எந்த சுழற்சியின் இயற்கை சமநிலையை பாதிக்கிறது? கார்பன். வெள்ளிக்கோளின் வளிமண்டலத்தில் எத்தனை சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு உள்ளது? 96 to 97%. எதன் அளவு அதிகமாக இருப்பதால் வெள்ளியின் மேற்பரப்பால் வெப்பத்தை தக்க வைத்து கொள்ள முடிகிறது? கார்பன் டை ஆக்சைடு. வெள்ளியின் மேற்பரப்பு வெப்பநிலை தோராயமாக டேஸாக இருக்கிறது? 462°C. சரியான கூற்றை தேர்ந்தெடு. காற்றேற்றப்பட்ட குளிர்பானங்கள் அல்லது மென்பானங்கள் தயாரிக்க கார்பன் டை ஆக்சைடு பயன்படுகிறது. இது சரி. திட கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டி எனப்படுகிறது. இது குளிர்பதன பெட்டிகளில் குளிரூட்டியாக பயன்படுகிறது. இதுவும் சரி. யூரியா போன்ற உரங்கள் தயாரிக்க அமோனியாவுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு பயன்படுகிறது. இதுவும் சரி. இப்போதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. காற்றேற்றப்பட்ட நீர் என்பது அதிக அழுத்தத்தில் டேஸ் வாயு நீரில் கரைந்துள்ள நிலையாகும்? கார்பன் டை ஆக்சைடு. கீழ்கண்டவற்றுள் பசுமையில்ல வாயுக்கள் எந்த கதிர்களை உறிஞ்சுகின்றன? அகச்சிவப்பு கதிர்கள். கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. வளிமண்டலத்தில் உள்ள சில வாயு மூலக்கூறுகள் அகச்சிவப்பு கதிர்களை உறிஞ்சி அவற்றை அனைத்து திசைகளிலும் அனுப்புகின்றன. இது சரி.
அகச்சிவப்பு கதிர்களை உறிஞ்சும் வாயுக்கள் பசுமை இல்ல வாயுக்கள் எனப்படும். இதுவும் சரி. வளிமண்டலத்தில் காற்று மாசுபடுத்திகளின் அளவு தொடர்ந்து அதிகரிப்பதால் பசுமை இல்ல விளைவு அதிகமாகி புவியின் வாயுமண்டல வெப்பநிலை சராசரியாக உயர்ந்து கொண்டே வருகிறது. இதுவும் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. தூய மழைநீரின் pH மதிப்பு டேஸ் ஆக இருக்கும். 5.6. சாதாரண வளிமண்டல அழுத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு எந்த நிலையில் இயக்க இயலாது? திரவம். இயற்கையில் கார்பனேட்டாக உள்ள வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. அமிலமலையின் pH மதிப்பு டேஸ் விட குறைவு. 5.6 விட குறைவு. இதோட அந்த டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.